ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். ஸோ ரொம்ப மாதம் கழித்து நான் திரும்ப ஒரு வீடியோவில் எடுக்கிறேன். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்கே என்னாச்சு, ஏன் வீடியோ எதுவும் போடல அது இதுன்னு. அதான் ஒரு சின்ன அப்டேட்டு மாதிரி. இதுக்கு மேலே வீடியோ வருமா என்னென்னு அதுவும் இந்த வீடியோ கடைசியிலே நான் சொல்கிறேன். ப்ராப்பராக டேபிள் செட்டப் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. நான் அதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ ஏன் இது எப்படி விளாக் எடுக்கிற மாதிரி இன்னும் பேசிகிட்டு இருக்கேன்னு. ஸோ நம்ம கடைசி வீடியோ வந்து ஏப்ரல் மாதம் போட்டிருப்போம். இந்த அர்மீனியா ட்ராவல் சீரிஸ் தான் போட்டிருப்போம். அந்த இதில் நான் ஜார்ஜியான்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் என்னாச்சு அப்படின்லாம் நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவில். வாங்க போகலாம். என்ன ஆச்சுன்னா, நம்ம அதே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஜூன் வந்து நான் ஜார்ஜியாவுக்கு நான் பிளான் போட்டு டிக்கெட்டும் நாங்கள் போட்டுட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும். இந்த டைம் அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் என் கூடயே. பட் அந்த வீடியோலாம் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் கரோ, ருக்கோ ஜரா சபர் கரோ. ஸோ அந்த நாங்கள் போட்ட அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் வந்து நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டு. அதாவது ஜூன் 20 விடிய காத்தால 1 மணிக்கு ஃப்ளைட்டு எங்களுக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் என்ன நினச்சி போனோம்னா, ஜூன் 20 மத்தியானம் 1 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு நினச்சி காலையில், அதாவது ஜூன் 20 காலையில் 10:30 மணிக்கு ஏர்போர்ட் போனோம். போய் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு. அங்கே போயிட்டு செக்இன் கவுண்டரில் எங்கள் டிக்கெட்டு காமிச்சு அந்த ஸ்க்ரீனை பார்த்தோம். அந்த டிவி அங்கே ஒன்று பெரிய டிவி இருக்கும் பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில். அங்கே பார்த்துட்டு எங்கள் ஃப்ளைட்டே காணோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் கேட்டோம். அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து உட்காந்துருந்த அக்கா வந்து, சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கிறானு. ஆமா, காலையில 6 மணிக்கு வர வேண்டியது போட்டியெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு. தம்பி உங்கள் ஃப்ளைட்டு கிளம்பி 12 மணி நேரம் ஆகுதுப்பா. உன் ஃப்ளைட்டு வந்து விடிய காத்தால 12 மணி, விடிய காத்தால 1 மணிக்கு, நீங்கள் மத்தியானம் 11 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு காணோன்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ அந்த சீரீஸ் வந்து ஜார்ஜியா அதான் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த பிளானும் போடல. அதுக்கப்புறம் காசு தான் வேஸ்ட் ஆச்சு. நல்லவேளை நாங்கள் வந்து டிக்கெட் 1 வே இது மட்டும்தான் போட்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து அசர்பைஜான் போகலாம் அப்படின்னு இன்னொரு பிளான் வச்சுருந்தோம். அதனால் 1 வே தான் போட்டிருந்தோம். அந்த 1 வே ஒரு 40 யூரோ பக்கம் வேஸ்ட்டாக போச்சு எங்களுக்கு. நல்ல வேலை விசாலாம் எனக்கு தேவையில்லை, அந்த ஷெங்கன் ரெசிடென்ஸ் கார்டு இருந்தனாலங்க. அதனால் பெரிய செலவு ஆகலை. பட் அதுதான் ஆச்சு. ஜூன் மாதம் அந்த ட்ரிப்பு வந்திருக்கணும். பட் அந்த சீரீஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கே வந்து ஸ்லோவாக் ரெசிடென்ஸ் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுது. நான் ஜூன் 10 அது நான் ரெனியூவல் போட்டேன். பட் அது இன்னும் கிடைக்கல. இது வந்து ஆகஸ்ட் 20. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜூன் 20 நாங்கள் இந்த அன்றைக்கி தான் ஜார்ஜியாவும் போயிருக்கணும். இன்றைக்கி ஆகஸ்ட் 20 இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 2 மாதம் கழித்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொல்கிறக்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்க. ஸோ அந்த சீரீஸ் வந்து நாங்கள் வெறும் 5 நாள் தான், ஜார்ஜியாவுக்கு வந்து 5 நாள் தான் நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். குட்டாய்சி போயிட்டு குட்டாசியாலேருந்து அந்த சவுத் ஒசேத்தியா, அந்த ஒரு தனி செப்பரேட்டிஸ்ட் கண்ட்ரி ஒன்று இருக்குங்க, அந்த கண்ட்ரி ஒரு பிளான் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டிப்லிஸில் 1 நாள் இருந்துட்டு அசர்பைஜான் போகலாம். அப்படி இல்லைன்னா குட்டாய்சியில் 2 நாள், சவுத் ஒசேத்தியாவில் 3 நாள், அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி தான் நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். பட் அந்த பிளான் தான் என்னாச்சு நான் சொன்னேன், அந்த சுறா படத்தில் வரும்ல அந்த மாதிரி தான். காலையில் 6 மணி போட்டிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வடிவேல் போவார்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். எங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்தது வந்து ஜூன் மாதம். ஏப்ரல் போயிட்டு வந்து மே அந்த அர்மீனியா போட்டு சரி ஜூன் அப்படியே கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு தான் அந்த பிளான் வச்சுருந்தேன். பட் அதுதான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் வந்து நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. கொஞ்சம் நிறைய அதர் ஒர்க்ஸ் இருந்தது. அதனால் அதை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த ஷாப்பு அது இதுன்னு என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்தது. அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து நான் இப்போ கொஷிட்ஸே போனேன். என்னோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் படித்த காலேஜுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நாங்கள் கொஷிட்ஸே போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அதுவும் நான் பெருசாக வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ ஆகஸ்ட் அடுத்தது என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு தான் நான் வரேன். இன்னும் 2 நாளில் எனக்கு ஃப்ளைட் இருக்குது இந்தியாவுக்கு. அதான் என் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை மாதிரி இருக்கும். எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கேன், தேவையான இது தேவை இல்லாதது அது இதுன்னு அப்படியே ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து 4 ஃப்ளைட்டுங்க. ஸோ ஆகஸ்ட் 22 நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இந்தியாவில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு உடனே எடிட் பண்ணுவேன். அதனால தான் எதுவுமே டேபிள் செட்டப்லாம் வைக்காமல் விளாக் மாதிரி கையில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் இந்தியாவில் தான் இருப்பேன், ஈரோட்டில் தான் இருப்பேன். அங்கே ஈரோட்டில் என்ன பிளான்னா, கொஞ்சம் அங்கேயும் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஃபேமிலிஸ் இது இருக்குது. அதுக்காக தான் முக்கியமாக வரது. இல்லைனா நான் வந்து தீபாவளி நவம்பர் டைமில் தான் வரலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் பல காரணங்களால் கூடி சீக்கிரம் வர வேண்டியதாக போச்சு. அங்கே இந்தியாவில் 1 மாதம் இருப்பேனா இல்லை 1.5 மாதம் இருப்பேனான்னு தெரில. பட் அங்கே தாங்க இருப்பேன் கொஞ்ச நாளுக்கு.
மினிமம் ஒரு மாதமாவது இந்தியாவில் தான் இருப்பேன். செப்டம்பர் ஃபுல்லாக அங்கே இந்தியாவில் தான் இருப்பேன். மீதி இந்தியாவில் வந்து பெருசாக என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலையும் நான் வந்து vlog எதுவும் எடுக்க போகிறதில்ல. மேபி நான் இனிமேல்லாம் சில பேர்த்துக்கு டிரான்சிட் பைட்ஸ் அஜய் இல்லை தமிழ் ட்ரெக்கர் பேக் பேக்கர் குமார் செந்தில் நான் ஆல்ரெடி அனுப்பிச்சி விட்டேன். அவரை மீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மேபி யாராச்சும் மற்ற யூடியூபர்ஸ் அஜய் இல்லை போனினா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா போய் அவங்கள மேபி மீட் பண்ணுவேன். பட் அது எதுவுமே vlogலாம் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கேமரா அந்த டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் வாங்கணுன்னு இருந்தேன். அது நான் இங்கே இன்னொருத்திங்க அக்கௌண்ட்டில் வச்சு தான் வாங்கலான்னு இருந்தேன், இஎம்ஐயில் வாங்கலான்னு இருந்தேன். பட் அதுவுமே கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கு. எனக்கு நாளைக்குள்ளே கேமரா வந்துடுச்சுன்னா, எனக்கு நாளான்னைக்கு ஃப்ளைட்டு, அந்த கேமரா ஒரு வாரமாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த இஎம்ஐ இது நாளைக்குள்ளே வந்துருச்சுன்னா மேபி இந்தியா வந்தனா கொஞ்சம் vlog எடுப்பேன். அப்படி கேமரா இல்லைன்னா பெருசாக vlog எடுக்க மாட்டேன். சும்மா இந்த மீட்டப்னா நான் யாராச்சும் மீட் பண்ணணுன்னா அதை வேணால் ஒரு vlog-ஆக போடுவேனே தவிர மற்றபடி இந்தியாவிலேருந்தும் ட்ராவல் vlogs வராது. அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் நான் இங்கே ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த பிளான் வேணால் மேபி திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அதுவும் மேக்ஸிமம் இந்த ஜார்ஜியா பிளானாக தான் இருக்கும். பட் ஜார்ஜியா சரி இப்போ சொல்லிடுறேன், அந்த நவம்பர் டிசம்பரில் இருக்க என்னோடய பிளானுமே வந்து இதே தான். திரும்பவும் ஜார்ஜியா போயிட்டு ஜார்ஜியாலேருந்து ரஷ்யாவில் அந்த குரோஸ்னி அந்த கீழே இருக்கும் பார்த்தீங்களா, தஜஸ்தான், செச்சேனியா, இந்த மோரி ரிப்பப்ளிக்லாம் சில இது இருக்கும் கீழே ரஷ்யாவோட சவுத்து இதில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். நடக்குமான்னு தெரில, பட் நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்தியாவிலேருந்து எப்போ இங்கே ரிட்டர்ன் வரணும் அதுக்கப்புறம் தாங்க அது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி. ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரல, இதுக்கு மேலேயும் வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா வீடியோ வரும். பட் எப்போ வரும் எப்படி வரும்னு எனக்கே தெரியாது, எந்த கண்ட்ரிலேருந்து வரும்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோக்கு அப்புறம் வேறு என்ன வீடியோ போடுவோன்னு எனக்கு தெரில. பட் இதுதான் என்னோடய பிளான். 2024 பிளான் என்னென்னு நேற்று தான் ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாரு. அவருக்காக சுரேஷ் நான் நினைக்கிறேன் அவங்க பேர். அது இந்த ஏன்னா கமெண்ட்டில் வந்து ஏதோ HSJC அது இந்த நம்பர் மாதிரி போகும், அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதனால் பேர் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லணுன்னு வந்தது. இந்த வருஷம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க என்னாச்சு ஏன் வீடியோ வரலன்னு. ஸோ இதுதான் நடந்தது, இதுதான் நடக்கவும் போகுது. என்னோடய பிளான் செப்டம்பர் அக்டோபர் அப்புறம் நவம்பர் டிசம்பர் பிளானும் நான் சொல்லிட்டேன். அந்த ஜார்ஜியா, அதுக்கப்புறம் அந்த ரஷ்யாவில் இருக்க அந்த சோச்சி, தஜஸ்தான், செச்சேனியா, அந்த ரிப்பப்ளிக்ஸ்க்கு இந்த கீழே இருக்கிறத கவர் பண்ணணும்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது பார்க்கலாங்க எப்படி நடக்குதுன்னு. அது இல்லைனா சைனா போகணும். இந்த 2 தான் என்னோடய பிளானு. இந்த வருஷத்துக்குள்ளே சைனா இல்லை அடுத்த வருஷம் February மார்ச்சுக்குள்ளே சைனா போகணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இங்கேயும் விசா ப்ராசஸ் கொஞ்சம் இது போச்சு, நான் அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னோட அந்த ஸ்லோவாக் ரெசிடென்ஸ் கார்டு முடியுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால வந்து மினிமம் 6 மாதம் ரெசிடென்ஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. இந்த ஊரில் 6 மாதம் ரெசிடென்ஸ் வேலிடிட்டி இருந்தால் தான் சைனீஸ் விசா தருவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க நடந்தது. மீதி இந்தியாவில் இருக்கும்போது யாராச்சும் ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மீட் பண்ணலாம். நான் ஈரோட்டில் தான் இருப்பேன். பட் பிஸியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரில எல்லா நாளுமே அவைலபிள் இருப்பேன் நான். அதனால் அப்போ பார்க்கலாங்க எப்படின்னு. ஸோ வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ 1 மாதம் கழிச்சு வரலாம், இல்லை 1.5 மாதம் கழிச்சு வரலாம், இல்லை எப்போ வேணால் வரலாம். பட் எப்போன்னு எனக்கும் தெரிலங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பார்க்கலாம்.